வெல்கம் டு மணி தமிழ் ஸ்டோரி. நம் அனைவருக்கும் ஓய்வு நேரம் கிடைக்கிறது. ஆனால் அதை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் என்பதில் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. வெற்றிகரமான மக்கள் ஓய்வு நேரத்தை எப்படி உபயோகமாக கழிக்க வேண்டும் என்பதில் மிக கவனமாக இருக்கிறார்கள். மேலும் அவர்கள் அந்த நேரம் எத்தனை முக்கியமானது என்பதையும் நன்றாக அறிவார்கள். நேரத்தை வீணாக்குவதற்கு பதிலாக அவர்கள் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்துகிறார்கள். வளரவும், புத்துணர்ச்சி பெறவும், இன்னும் அதிக வெற்றிக்காக தங்களை அமைத்து கொள்ளவும் செலவழிக்கிறார்கள். இதை செய்ய நீங்கள் பணக்காரராகவோ அல்லது பிரபலமாகவோ இருக்க வேண்டிய அவசியமில்லை. வெற்றிகரமான மக்கள் எப்போதும் தங்கள் ஓய்வு நேரத்தில் செய்யும் 6 முக்கியமான விஷயங்களை நீங்களும் தெரிந்து கொள்ளுங்கள். 1. தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். வெற்றிகரமான மக்கள் ஒருபோதும் கற்றுக்கொள்வதை நிறுத்துவதில்லை. அவர்கள் வேலை செய்யாத போதும் கூட புத்தகங்களை படிக்கிறார்கள் அல்லது தங்கள் அறிவை விரிவுபடுத்தக்கூடிய செயல்களை செய்கிறார்கள். உலகின் மிகவும் வெற்றிகரமான மக்கள் எப்போதும் புதிய யோசனைகள், திறன்கள் மற்றும் முன்னோக்குகளை தேடுகிறார்கள். அவர்கள் ஏதாவது ஒன்றை பற்றி ஆர்வமாக இருந்தால் அதில் மூழ்கிவிடுகிறார்கள். அது வணிகமாக இருந்தாலும் சரி, வரலாறாக இருந்தாலும் சரி, உளவியல் ஆக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு புதிய பொழுதுபோக்காக இருந்தாலும் சரி, ஓய்வு நேரத்தில் தங்கள் மனதை அதில் செலுத்தி மேலும் விரிவுபடுத்துகிறார்கள். 2. தங்கள் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். வெற்றிகரமான மக்கள் தங்கள் ஓய்வு நேரத்தில் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறார்கள். ஜிம்மிற்கு செல்வதாக இருந்தாலும் சரி, நடைப்பயிற்சிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, யோகா பயிற்சி செய்வதாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் உடலை பராமரிப்பதில் அதிக கவனம் செலுத்துகிறார்கள். பராமரிப்பது என்பது அழகாக இருப்பது மட்டுமல்ல, அது நன்றாக உணருவதும் சிறந்த செயல்திறனை பெறுவதும் ஆகும். 3. சரியான நபர்களுடன் நேரத்தை செலவிடுகிறார்கள். உங்களைச் சுற்றியுள்ளவர்கள் உங்கள் மனநிலை, பழக்கவழக்கங்கள் மற்றும் வெற்றியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். வெற்றிகரமான மக்கள் இதை புரிந்து கொள்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் எந்த நபரிடம் அதிக நேரத்தை செலவழித்தால் அதிக முன்னேற்றம் கிடைக்கும் என்பதில் உறுதியாக இருக்கிறார்கள். அவர்கள் ஊக்கமளித்து வளரத் தூண்டும் உறவுகளை தேடுகிறார்கள். அவர்கள் தனிப்பட்ட முறையில் அல்லது தொழில் ரீதியாக தங்கள் வாழ்க்கைக்கு மதிப்பை கொண்டுவரும் அர்த்தமுள்ள தொடர்புகளில் தங்கள் நேரத்தை முதலீடு செய்கிறார்கள். 4. தங்கள் இலக்குகளை பற்றி சிந்திக்கிறார்கள். வெற்றி என்பது தற்செயலாக நடப்பதில்லை, அது தெளிவான இலக்குகள் மற்றும் நிலையான செயல்களின் விளைவாகும். அதனால்தான் வெற்றிகரமான மக்கள் தாங்கள் எங்கே இருக்கிறோம், எங்கு செல்ல விரும்புகிறோம் என்பதை பற்றி சிந்திக்க நேரம் ஒதுக்குகிறார்கள். நாட்குறிப்பு எழுதுவதாக இருந்தாலும் சரி, தியானமாக இருந்தாலும் சரி, அல்லது அமைதியான நடைப்பயிற்சியாக இருந்தாலும் சரி, அவர்கள் தங்கள் முன்னேற்றத்தை மதிப்பிடவும் தங்கள் திட்டங்களை சரிசெய்யவும் தொடர்ந்து தங்களை தாங்களே சரிபார்த்து கொள்கிறார்கள். இந்த பழக்கம் அவர்களை கவனம் செலுத்தவும் ஊக்கப்படுத்தவும் அவர்களின் பெரிய பார்வையுடன் ஒத்துப்போகவும் வைத்திருக்கிறது. வெறும் செயல்களின் வழியாக செல்வதற்கு பதிலாக அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியும் சரியான திசையில் அவர்களை வழிநடத்துவதை அவர்கள் உறுதி செய்கிறார்கள். 5. தங்கள் ஆர்வங்களை ஊக்குவிக்கிறார்கள். வெற்றிகரமான மக்கள் கடினமாக உழைப்பது மட்டுமல்லாமல் அவர்களை உற்சாகப்படுத்தும் மற்றும் ஊக்குவிக்கும் விஷயங்களுக்கும் நேரத்தை ஒதுக்குகிறார்கள். அது ஒரு இசைக்கருவியை வாசிப்பது, ஓவியம் வரைவது, எழுதுவது அல்லது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது என எதுவாக இருந்தாலும் அவர்கள் மகிழ்ச்சியை தரும் பொழுதுபோக்குகளில் முதலீடு செய்கிறார்கள். இந்த ஆர்வங்கள் எப்போதும் அவர்களின் தொழில் வாழ்க்கையுடன் தொடர்புடையவை அல்ல, ஆனால் அவை அவர்களின் மனதை
கூர்மையாக வைத்திருக்கவும் மன அழுத்தத்தை குறைக்கவும் படைப்பாற்றலை தூண்டவும் உதவுகின்றன. மக்கள் உண்மையிலேயே விரும்பும் ஒரு விஷயத்தில் ஈடுபடும்போது மிகவும் வெற்றிகரமான சில யோசனைகள் வருகின்றன. ஓய்வு நேரத்தை வெற்று நேரமாக பார்ப்பதற்கு பதிலாக அவர்கள் தங்கள் ஆர்வங்களை ஆராய்ந்து உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரும் விஷயங்களுடன் இணைந்திருக்க ஒரு வாய்ப்பாக அதை பயன்படுத்துகிறார்கள். 6. எப்போதும் சீராக ஒரே நிலையில் இருப்பார்கள். வெற்றி பெறுபவர்களுக்கும் வெற்றி பெறாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் திறமை, அதிர்ஷ்டம் அல்லது புத்திசாலித்தனம் அல்ல, அது நிலைத்தன்மை. வெற்றிகரமான மக்கள் சீரான நிலைத்தன்மையை எப்போதாவது மட்டுமல்லாமல் அதை தங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே ஆக்கிக் கொள்கிறார்கள். சிறிய செயல்களாக இருந்தாலும் ஒரே நிலையில் இருந்தால் காலப்போக்கில் மீண்டும் மீண்டும் செய்யப்படுவதால் மிகப்பெரிய பலன்கள் கிடைக்கும். அதுதான் அவர்களை உண்மையிலேயே வேறுபடுத்துகிறது. நீங்கள் வேலை நேரத்தில் என்ன செய்தீர்கள் என்பதை விட ஓய்வு நேரத்தில் என்ன செய்தீர்கள் என்பதுதான் மிகவும் முக்கியம். ஆகவே நீங்களும் ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு உகந்த அதே சமயத்தில் பயனுள்ள இந்த 6 முறைகளையும் பின்பற்றி வெற்றி பெறுங்கள்.